இங்கேருந்து ஒரு புல்லை வந்து சூசைட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஒரு வழியாக வந்து தாமரை கோபுரத்துக்கு வந்துட்டேன். பாருங்க, இந்தியா தெரியுதானே? 21,280 பிக்சல் விளக்குகள் உள்ளன. ஆக்சுவலாக ஒரு ட்ரெயின் போகுது, பயங்கர குட்டியாக தெரியுது. ஜாலியாக ஒரு ஜேர்னியில் நாம் இப்போ எங்கே இருக்கோம்னா காலி ஃபேஸ், கொழும்புல தான் இருக்கோம். ஸோ இங்கேருந்து லோட்டஸ் டவருக்கு போக போகிறோம், அந்த தாமரை கோபுரம். ஸோ மேலே வந்து 300 டிக்கெட்னு சொன்னாங்க. ஸோ மேலே போய் எப்படி இருக்குது, விஷுவல் எப்படி இருக்குன்றதை நான் எடுத்து காமிக்கிறேன், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இந்த கால் ஃபேஸ்லேருந்து பஸ் ஸ்டாப் இருக்குது. ஸோ பக்கத்தில் தான், இங்கேருந்து பின்னாடி தான் சொன்னாங்க. ஸோ பஸ்லேயே போயிடலாம், ரொம்ப நியர்பையில் தான் இருக்குன்னாங்க. ஸோ பஸ் ஏறிட்டு நான் உங்களுக்கு விஷுவல் காமிக்கிறேன் பக்கத்தில் போயிட்டு. ஓகே, ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு இங்கே சிக்னலில் பட்டன் சிஸ்டம் இருக்குது. ஸோ வெயிட் பண்ண போகிற மண்டா இதை அழுத்த சொன்னாங்க. ஓகே, அழுத்தி விட்டேன். ஆனால் எதுவும் இண்டிகேட்டர் காமிக்கல, பார்ப்போம். சிக்னலே ஒர்க் ஆகலை, லைட் எதுவுமே எரியல. ஓகே, அப்போ நம்மளே கிராஸ் பண்ண வேண்டியதான். வெஹிக்கிள்ஸ் வந்துட்டுருக்கு, பார்ப்போம். ஒரு கார் ஸ்லோ பண்ணுறேன். ஓகே, பஸ் ஸ்டாப் வந்துடும். ஓகே, ஒரு பஸ், ப்ரைவேட் பஸ் வருது. லோட்டஸ் டவர் போகுமான்னு கேட்போம், போச்சுன்னா ஏறிடுவோம். இங்கே சூப்பராக இந்த நிழல் குடை பஸ்ஸுக்கு நிற்கிற நிழல் குடை நல்லாயிருக்கு. வெயில் பெருசாக ஃபீல் ஆகலை. ஓகே, 100 நம்பர் பஸ்ஸில் ஏறிட்டோம். ஆனால் டைரெக்டாக லோட்டஸ் டவருக்கு பஸ்ஸு கிடையாதான். ஸோ அதனால் பெட்டாக்கு போயிட்டு பெட்டாலேருந்து லோட்டஸ் டவருக்கு மாற சொன்னாங்க. ஸோ இப்போ நாங்கள் பெட்டாக்கு போயிட்டுருக்கோம். ஒரு ஆளுக்கு 30 ரூபா டிக்கெட்டு, 2 பேருக்கு 60 ரூபா. ஓகே, ஒரு வழியாக அந்த 100ல் வந்தோம். இதுக்கு பின்னாடி தான் இருக்கான் லோட்டஸ் டவர். ஸோ இங்கேயே இறக்கி விட்டாங்க. ஸோ ரொம்ப நியர்பை தானா, நடந்தே போயிடலாம்னு பார்ப்போம். வரும்போது பார்த்தேன், பயங்கரமாக இருந்தது. பட் வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே டக்குன்னு பஸ்ஸு நவுந்துருச்சு. ஓகே ஓகே, ஓகே, எங்களை பஸ் வந்து அங்கே இறக்கி விட்டுச்சு. அங்கேருந்து இப்படி ஆப்போசிட்டில் க்ராஸ் பண்ணி நிற்கிறோம். ஏன்னா தாமரை கோபுரத்துக்கு இப்படி தான் போகணுமா. நல்லாயிருக்கு கொழும்பு. 144 இது போகாது, 120ன்னு சொன்னாங்க பஸ் நம்பர். ஸோ அடுத்து பஸ் நம்பர் 120ல் ஏறி தாமரை கோபுரத்துக்கு கிட்ட போய் இறங்கணும். நிறைய பில்டிங் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க, நிறைய பில்டிங் வந்து கட்டி முடிச்சிட்டாங்க. இதில் ஒன்று ஹைட்டாக கட்டுறாங்க, செம்ம ஹைட்டாக ஒன்று போயிட்டுருக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, பஸ் ஏறிட்டோம். 122வும் போகுமாக்கும். நான் லூசுத்தனமாக கண்டக்டர்கிட்ட தாமரை கோபுரம் போகுமான்னு கேட்டேன், போகாதுன்ட்டார். டக்குன்னு வந்து டிரைவர் வந்து தமிழ் போல், என்னென்னு கேட்டிங்க அப்படின்னாரு. லோட்டஸ் டவர்னு. ஓகே ஏறுங்க அப்படின்ட்டாரு. ஸோ ஓகே, வா, அந்த உச்சிக்கு போய் பார்க்க போகிறோம். அந்த உச்சியிலேருந்து நான் இந்த ஃபுட்டேஜை போடுறேன் மேலே. தாமரை வந்து நாவல் கலரில் இருக்குது. 122 பஸ் நம்பரில் வந்தீங்கன்னா கரெக்டாக தாமரை கோபுரம் வாசல்லையே இறங்கலாம். ஓகே, ஒரு வழியாக வந்து தாமரை கோபுரத்துக்கு வந்துட்டேன். ஸோ இப்போ இந்த உச்சிக்கு போயிட்டு எப்படி இருக்குது விஷுவல்ன்றதை நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், ஓகேவா? பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது விஷயம். ரோட் கிராஸ் பண்ணோம், அங்கே வெள்ளை கோடு இருக்குது, அதில் தான் கிராஸ் பண்ணுவோம். கண்ணு கூசுது, மேலே பார்க்க முடியல. ஓகே ஓகே, டிக்கெட் உள்ள எடுக்கணுமா? ஸோ டிக்கெட் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறேன்.
அடல்ட்டுக்கு USD 220 ஆர் LKR 6400, கிட்ஸுக்கு 3200. ஃபாரினர்ஸ் இந்தியன்ஸே ஒரு வழியாக என்ட்ரன்ஸுக்குள்ளே வந்தாச்சு. பயங்கரமாக இருக்குது. நைட் வியூவில் வீடியோ போட்டிருக்காங்க எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது. எஸ்கலேட்டர் இருக்குது, ஃபன் ஜோன் இருக்குது, இன்ட்ரெஸ்டிங். ஸோ டிக்கெட் எடுத்தாச்சு. கேட் நம்பர் 1க்கு போக சொன்னாங்க. ஸோ கேட் நம்பர் 1 லெஃப்டில் இருக்கு, போகிறோம். குட் ஒன். ஓ, அப்சர்வேஷன் டெக் போகிறதுக்கு முன்னாடி வீடியோ வருது. யா ஓகே. லிஃப்ட்டு ஃபுல்லாக இருக்கான். ஸோ அவங்க போனதுக்கப்புறம் அடுத்த லிஃப்ட்டில் போகலாம். அது வரைக்கும் இங்கே சுற்றி பார்க்கலாம். வீடியோஸ்லாம் போட்டுக்கிட்டு செம்மையாக பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குது. இதில் வந்து அதோட ஹிஸ்ட்ரி போட்டிருக்காங்க. கொழும்பு தாமரை கோபுரத்தின் அடித்தளம் 9.5 மீட்டர் முதல் 17.8 மீட்டர் ஆழம் வரையான 93 குவியல்களை கொண்டது. கொழும்பு தாமரை கோபுரத்தின் சுழலும் உணவகம் 1.3 கிலோமீட்டர் மோட்டார் மூலம் 90 நிமிடங்களில் 360 டிகிரி திரும்புகிறது. அட்டே சுத்தமாக ரொட்டேட் ஆகும்னு போட்டிருக்காங்க. கொழும்பு தாமரை கோபுரத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். தெற்காசியாவின் மிக உயரமான சுய ஆதரவுடமான கட்டமைப்பு மற்றும் 356 மீட்டர் உயரம் கொண்ட இலங்கையின் உயரமான வானவிலான கட்டிட உலகம். ஓகே, கொழும்பு தாமரை கோபுரத்தின் மேலே உள்ள தாமரை மலரின் வெளிப்புறத்தில் 21,280 பிக்சல் விளக்குகள் உள்ளன. கொழும்பு தாமரை கோபுரத்தில் நிறுவப்பட்ட மின்தூக்கி தெற்காசியாவிலேயே அதிவேகமானது. இது வெறும் 48 வினாடிகளில் 243 மீட்டர் உயரும். அட்டேங்கப்பா. ஆக்சுவலாக 25 பக்கத்தில் இன்னொரு 29 இருக்குது. சரி, 29 பக்க போகிறோம். இருட்டுக்குள்ள இருந்தாலும் ப்ளூவாக மாறிடுச்சு. கட் பண்ணி எடுக்கிறேன். வா வா வா. மொத்த ஸ்ரீலங்காவும் தெரியுது. Oh my God. டோட்டல் ஸ்ரீலங்கா வந்துருதா? பாருங்க, இந்தியா தெரியுதானே? ஆக்சுவலாக ஏன் இந்த கிரில் போட்டாங்கன்னா அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி சொல்கிறாங்க. இங்கேருந்து ஒரு புல்லை வந்து சூசைட் பண்ணிக்கிச்சான். அதனால் முன்னாடிலாம் இந்த வெறும் இந்த கம்பி மட்டும் தான் இருந்துச்சான். இப்போ இந்த மாதிரி கிரில் போட்டாங்க. அந்த புல்லை சூசைட் பண்ணதால் கிரில்லை போட்டாங்க. பட் சூப்பர். ஆனால் என்ன கச்ச 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 கச்சான்னு நெருக்கமாக இருக்குது. இதான் அந்த ஃபோர்ட் சிட்டி, சைனா சிட்டி. முடிஞ்சு அங்கே போவோம். நிறைய பேர் அங்கே உண்மை இல்லை, எதுக்கு வேஸ்ட்டாக போகிறீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். முடிஞ்சால் போய் காமிக்கிறேன். ஆக்சுவலாக இதில் வந்து போர்டு மாதிரி போட்டிருக்காங்கல்ல, இப்போ கட்டுநாயக்கா விமான நிலையம் இதுலேருந்து பார்த்தா தெரியுமா இந்த விஷுவல் வழியாக. அதுக்கு அடுத்தது இந்தியன் ஓஷன், டிஸ்டன்ஸ் 3050 மீட்டர். பார்த்தீங்கன்னா தெரியும், இது வரைக்கும் பாருங்கள், இதுதான் இந்தியன் ஓஷன். இது வந்து இந்தியன் ஓஷன். அதுக்கப்புறம் அப்படியே இறங்கி வந்தீங்கன்னா கொலம்போ சவுத் ஹார்பர். ஸோ கொலம்போட சவுத் ஹார்பர் வந்து இதில் நின்று பார்த்தீங்கன்னா தெரியும். இதோ தெரியுதா, இதுதான் அந்த சவுத் ஹார்பர். இதுக்கு அடுத்தது கொலம்போ டாக்கியாட். கொலம்போ டாக்கியாட் அப்படின்றது தெரியுது. எங்கேன்னா இதோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் ஒன்று தான் தெரிய மாட்டேங்குது, தூரமாக இருக்குது கட்டுநாயக்கா. இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிறது கட்டுநாயக்கா ஏர்போர்ட்டு. அது கொஞ்சம் தூரமாக இருக்கிறதால டிஸ்டன்ஸில் தெரிய மாட்டேங்குது. ஸோ சுற்றி பேலன்ஸ் என்னென்னு இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ அப்படியே மேலே பார்க்க போகிறோம். எப்போ கிரிடு பார்க்கவே லைட்டாக கால் கூசுது. முன்னாடிலாம் அங்கேயும் போயிட்டு இருந்தாங்க போல், இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க நினைக்கிறேன். இல்லையே, அங்கெல்லாம் இந்த கிரில் போட்டிருக்கு.
நான் ஏறலாம் நினைக்கிறேன். ஏணி கூட இருக்குது. ஆக்சுவலாக ஒரு ட்ரெயின் போகுது, பயங்கர குட்டியாக தெரியுது. ட்ரெயினை நான் இந்த மாதிரி விஷுவலில் இப்போ தான் பார்க்குறேன். சூப்பராக இருக்குது. இதான் வேர்ல்டு ட்ரேட் சென்டரா ஸ்ரீலங்காவோட. அதுக்கு அடுத்தது போர்ட் சிட்டி. சிட்டி வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. கட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தது பிரசிடென்சியல் செக்ரட்டரியேட். பிரசிடென்சியல் செக்ரட்டரியேட் ஒயிட் கலர் பில்டிங். எங்கே இருக்குன்னு கரெக்டாக என்னால் கண்டுபிடிக்க முடியல. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொலம்போ லோட்டஸ் டவர் ஃப்ரம் த பேஸ் டு த டாப் இஸ் 356 மீட்டர். இப்போ நம்ம டாப்பில் இருக்கோம். 356 மீட்டர். நைஸ் வியூ. வாவ், இந்த பக்கம் தான் இன்னும் சூப்பராக இருக்கு. நல்லா ஹைட் பில்டிங்ஸ். இதுதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஃபுல்லாக பெரிய பில்டிங்ஸாக இருக்கு. சிட்டி ஆஃப் கொலம்போ. ஓகே, அந்த லோட்டஸ் டவர் மேலே தான் நிற்கிறோம். விஷுவல்ஸ் வேறு லெவலில் இருக்குது. ஒன்று பார்க்கவும் படிக்கவும். லைட்டாக இப்படி எட்டி பார்த்தா பயமாக இருக்குது. கால் லைட்டாக கூசுது. எனக்கு நார்மலாகவே ஹைட்னா பயம். ஸோ ஹாஃப் முடிச்சாச்சு, இன்னொரு ஹாஃப் இருக்குது. நான் அதே வீடியோ எடுத்து போடுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேவா? விஹாரமா தேவி பார்க். டிஸ்டன்ஸ் 1500 மீட்டர். 1.5 கிலோமீட்டரில் இருக்கான். எங்கே இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிறதா? எனக்கு எதுவும் தெரியலையே. 172 பாகைன்னா எந்த பக்கம்னே தெரில. உங்கள் யாருக்காச்சும் அந்த விகாரம் தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதுதான் ஃபைனல் சிட்டி வியூ பாருங்கள். ஒரு ஃபுல் சுற்றியாச்சு. 360 டிகிரி ஒரு சுற்றி வந்துட்டோம் கொழும்பு. ஃபுல் கொழும்பு வந்துட்டா இதோட இப்படியே போய் எக்ஸிட் ஆக வேண்டியதுதான். இதுக்கு மேலே அப்படியே எக்ஸிட். திரும்பி போக போகிறோம். ஷாப்பிங் எல்லாம் இருக்குது. அந்த அதான் பிக்சல் ப்ளூம். அதுக்கு ஒரு 350 ருபீஸ் டிக்கெட் வரும். வீடியோஸ்லாம் போட்டு காமிப்பாங்க, நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ லிஃப்ட் வந்துச்சுன்னா நம்ம கீழே போனால் ஓகே. டைம் வந்து 1:54, 2 மணி ஆக போகுது. ஓகே, கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து விட்டோம். பேராகிளைடிங் இருக்கா? ஜாய் ஏறுற பக்கத்தாலே தான் இறங்கி வரோம். ஸோ எக்ஸிட் மட்டும் அந்த பக்கத்தால் வந்தால் இப்போ இந்த பக்கத்தால் போக சொல்கிறாங்க. சேம் வீடியோ. ஓகே, எக்ஸிட். ஓகே, ஒரு வழியாக லோட்டஸ் டவர் முடித்து விட்டோம். அப்படியே வெளியே போக வேண்டியதுதான். க்ளோசிங் கொடுத்துடலாம். இதுதான் அந்த லோட்டஸ் டவரோட வீடியோ. ஐயோ, லைட்டாக தலை சுற்றுது பார்க்குறதுக்கு. ஓகே, எக்ஸிட் வந்து அந்த பக்கம் இல்லையா, இந்த ஷாப்பெல்லாம் கிராஸ் பண்ணி தான் போகணும். ஏன்னா ஏதாவது வேணும்னா நம்ம வாங்குறதுக்காக. எக்ஸிட் போகிற வழி ஃபுல்லாகவே ஷாப்பிங்காக இருக்குது. இவங்க நம்மளை ஏதாவது வாங்க வைக்கிறதுக்குனே பிளான் பண்ணுறாங்க பாருங்கள். ஆனால் எல்லாமே ஒஸ்ட்டு தான். தாமரை கோபுர பொம்மை இருக்குது. மெமரிக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிட்டு போகலாம். ஆனால் எல்லாமே பக்கா காஸ்ட்லியாக இருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸிட்.
ஓகே, லோட்டஸ் டவர்லேருந்து வெளியே வந்தாச்சு. லோட்டஸ் அக்வா பே. அந்த லோட்டஸ் டவருக்கு பக்கத்தில் தண்ணி பார்க்குற இடம் இருக்குது. எக்ஸிட் அப்படி போகணும். அநியாயம் பண்ணுறாங்கண்ணே இவங்க. வெளியே வந்து இப்படி வெளியே போகிறதுக்கு கூட கடைகளை போட்டு வச்சுருக்காங்க. அந்த கடையில் பார்த்துக்கிட்டே தான் வெளியே போகணும். ஸோ அந்த டைம்லேயும் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுவோம்ன்றதுக்காக ஸோ எக்ஸிட்டும் போட்டிருக்கா. ஃபுல்லாக கடைங்க. ஸோ எதாவது வேணும்னா வாங்கி குடிச்சிட்டு சாப்பிட்டு போங்க. ஸோ நாங்கள் இப்போ லஞ்சு சாப்பிட போகிறோம். அதனால் இதெல்லாம் நாட் அலவுட். கொழும்புல பெஸ்ட்டு லஞ்ச் எங்கே கிடைக்குன்னு பார்த்துட்டு அங்கே போவோம். ஓகே, ஃபைனலாக லோட்டஸ் டவர். ஓகே, லோட்டஸ் டவரை ஃபுல்லாக சுற்றி காமிச்சிருப்பேன். பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான வீடியோவோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஓகேவா? அது வரைக்கும் பாய்.